போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வரைந்தனக்காய் நீந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். இன்னும் சொல்ல போனா யோசுவா வாழ்க்கையையே திருப்பு முனையாக திருப்பி போட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு பேச போகிற செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அங்கீகரிப்பு கிடைக்க என்ன செய்ய வேண்டும். அங்கீகரிப்பு கிடைக்க என்ன செய்ய வேண்டும். நல்லா கவனிச்சிங்கன்னா, அங்கீகரிப்பு என்பது
ஒரு சாதாரணமாய் ஒருவருக்கு கிடைப்பது அல்ல. நீங்க மோசேய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கீகரித்தது வித்தியாசமானது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயே வளர்ந்த ஒரு மனிதன். அவர்களிடத்திலேயே இருந்து அவர்களிடத்திலேயே வளர்ந்ததை பார்த்த ஜனங்கள். அது மட்டுமல்ல, மோசே தியாகம் நிறைந்த ஒரு மனிதன். தியாகம், அவரை போல ஒரு தியாகம் நிறைந்த ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதன். சாதாரணமானது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களோ அப்போதெல்லாம் கோவப்படாம தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நின்ற ஒரு தேவ மனிதன். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை அங்கீகரித்தது என்பது வித்தியாசம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வித்தியாசம். மோசேயை அங்கீகரித்தது என்பது டோட்டலி சேஞ்ச்டு. அவர்களோடு இருந்த ஒரு மனிதன், அவருடைய வளர்ச்சியை ஜனங்கள் பார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனா அவனோடு கூட இருந்து வந்து சொல்ல அற்புதங்கள், இன்னும் சொல்ல போனா அடையாளங்கள், அதிசயங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தர் மோசேயை கொண்டு நடப்பித்தார். முழு மனதோடு பார்த்தாங்க. ஏன்னா அப்படி பார்த்த போதுதான் ஒன்றுல மோசையை அங்கீகரிப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, கோலை கீழே போடு பாம்பா மாறும், அந்த பாம்பை பிடி கோலா மாறும். ஒரு அடையாளத்தோடு தான் மோசையை ஜனங்களிடத்தில் அனுப்புகிறார். அப்படின்னா தேவன் மோசையோடு இருந்து செய்த காரியங்கள், தேவன் மோசையோடு இருந்து நடப்பித்த கிரியைகள், இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜனங்கள் மோசையை அங்கீகரித்தது வித்தியாசம். ஆனா யோசுவா 2ஆம் தலைமுறை, செகண்ட் ஜெனரேஷன், மோசையை போல ஒரு அங்கீகரிப்பை யோசுவா பெறுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அல்ல, கண்டிப்பா அல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. மோசையை போல ஜனங்கள் அங்கீகரிக்கணும் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, யோசுவா நீ என்ன தெரியுமா, இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன்னா மேன்மைப்படுத்துவேன். இந்த மேன்மை என்பது, இந்த உயர்வு என்பது, இந்த அங்கீகரிப்பு என்பது மனித அறிவினால் வந்தது அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மோசைக்கிட்ட சில திறமைகளா இருந்துச்சு, ஒரு பக்கம் யுக்தி, இன்னொரு பக்கம் வேற, சரியா? ஆனா யோசுவா அப்படி அல்ல. யோசுவாவை ஜனங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, யோசுவா ஒரு மனித திறமையினால அவன் செயல்பட்டால் அங்கீகரிக்கப்பட முடியாது. யோசுவா மனித பலத்தினால் ஒரு அங்கீகரிப்பை பெற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த அங்கீகரிப்பை, இந்த மேன்மையை யார் தர முடியும் சொன்னா என் தேவன் தான் தர முடியும். அப்ப நல்லா கவனிங்க, மோசைய அங்கீகரிச்சது வேற. இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பை இந்த நாளில் கர்த்தர் தர விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு அங்கீகரிப்பை தர விரும்புகிறார். எந்த இடத்தில் உங்க வாழ்க்கையில அங்கீகரிப்பு இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை நினைச்சீங்களோ அதே இடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா கூட நான் சொன்ன மனித அறிவினால யோசுவா இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. மனித பலத்தினால இந்த யோசுவா இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. யோசுவாவுக்கு தெரியும், யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜனங்கள் மோசையை பார்த்திருக்கிறாங்க, ஜனங்கள் மோசையுடைய காரியத்தை கவனிச்சிருக்கிறாங்க, அவர் தேவனோடு இருந்ததை, அவங்க அடையாளத்தை, அற்புதங்களை செய்ததெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. இஸ் அ செகண்டரி ஜெனரேஷன், 2வது ஜெனரேஷன். நல்லா கவனிங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன பேசினாலும் தே ஆர் அக்செப்டிங். அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன் நின்று அங்கீகரிப்பை பெறுவது என்பது அது கர்த்தருடைய செயல் மாத்திரம்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். இது சாதாரணமானதல்ல. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சரியா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் எவ்வளவு மேன்மைப்படுத்துறவரு, கர்த்தர் எவ்வளவு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஆடு மேய்த்தவனை குடும்பம் அங்கீகரிக்கல, ஆடு மேய்த்தவனை சகோதரர்கள் அங்கீகரிக்கல, ஆடு மேய்த்தவனை சமுதாயம் அங்கீகரிக்கல. ஆனா என் தேவனுடைய பார்வையில் தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தாவீது ஆடு மேய்த்தவன் தான், சாதாரண மனுஷன்தான். ஆனா அவனை உயர்த்தினதுக்கு காரணம் அவன் அறிவல்ல, அவன் திறமை அல்ல, அவன் அனுபவம் அல்ல. என் தேவனே கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார்.
அப்ப இன்னைக்கு என்ன கர்த்தர் உயர்த்தணும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சொல்ல போனா மோசையை விட அவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன்னு சொல்றாரு. சாதாரண அங்கீகரிச்சாரா அப்படின்னு கேட்டா அங்கீகரிச்சார். நீங்க அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேன்மைப்படுத்தினேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களோட சண்டை போடுவார். தேவன் கூட இருந்து காரியங்களை நடப்பித்து கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் பகுதியில் நீங்கள் சொல்லுங்க, என்னை என் தேவன் அவர் மேன்மைப்படுத்துவார். என் திறமை அல்ல, என் தகுதி அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தரே என்னை மேன்மைப்படுத்தி என்னை உயர்த்த போகிற காலம் அது வருகிறது. அப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கும், அதான் நான் சொன்னேன், அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? யோசுவா என்ன செய்தார்? யோசுவா கிட்ட இருந்த காரியங்கள் என்ன? அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம எந்த மனிதர்களுக்கும் பயப்பட தேவை இல்லை, எந்த கூட்டத்தாருக்கும் பயப்பட தேவை இல்லை. யோசுவா கிட்ட இருந்த அந்த 5 காரியங்கள் நம்மிடத்திலும் இருந்தால், யோசுவா கிட்ட இருந்த 5 மேன்மையான குணங்கள் நம்மிடத்திலும் இருந்தால் நம்மையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு இந்த 5 காரியத்தை வேகமா நான் சொல்லி முடிக்க கிருபை தருவாராக. நம்பர் 1, முதலாவதாக, தேவ சமூகம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். நம்பர் 1, யோசுவாவை அங்கீகரிப்பு கிடைப்பதற்கு செய்த காரியம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, தேவ சமூகம், தேவ பிரசன்னம். தேவனுடைய சமூகத்துல ஒரு மனிதன் தங்கி இருப்பாரானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அங்கீகரிப்பை ஏற்படுத்துகிறார். நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவலைப்படாத யோசுவா, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். நல்லா கவனிங்களே, யோசேப்பு ஒரு பெரிய அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அங்கீகரிப்பு கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். குழியில தூக்கி போட்ட போதும், பயங்கரமான உளையான சேற்றுல கொண்டு போய் நிறுத்தின போதும், அநேக பழிச்சொல்கள் யோசேப்பு மேல வந்த போதும், அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில யோசேப்புக்கு வந்த போதும், யோசேப்பை அந்த இடத்தில் ஒரு அங்கீகரித்து, இவன் தேவ ஆவி உடைய மனிதன் அப்படின்னு அங்கீகரித்ததுக்கு காரணம், யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலை ஒரு அடிமைப்பட்டு தான் அந்த தேசத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே இருக்கிற அறிவில் சிறந்தவர்கள், வேதத்தில் படித்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் தாண்டி தானியேலுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுறதுக்கு காரணம், தானியேலோடு என் தேவன் இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த மனிதனுக்கு தேவன் தம்முடைய வாழ்க்கையில அங்கீகரிப்பை தருகிறார். அப்ப தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கணும். நீங்க அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 9வது வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எப்பா, நீ எங்க போனாலும் சரி, யோசுவா நீ எந்த இடத்துல நின்னாலும் சரி, நீ யுத்தத்தை நடப்பித்தாலும் அல்லது ஜனங்கள்கிட்ட பேசினாலும், எங்க இருந்தாலும் சரி, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவ சமூகத்துல ஒரு மனிதன் இருக்கும்போது அவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம் இருக்கும் இடம். ஒரு மனிதன் தேவ சமூகத்தை விட்டு
பிரியாது போது, அதிலே தங்கி இருக்கும்போது, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும் போது தேவன் அந்த மனிதனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். மோசேயோடு முகமுகமா பேசினாரு. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எவ்வளவு மேன்மையான வசனம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும், ஜனங்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா முதல் காரியம் யோசுவா செய்தது தேவ சமூகத்தை விட்டு விலகாத அனுபவம். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க. ஜனங்கள் அல்லது சமுதாயம் அல்லது கூட இருக்கிறவர்கள், குடும்பம் நம்மை அங்கீகரிக்கணும்னு சொன்னா தேவ சமூகம் ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டும். தேவன் கூட இருக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஓ, இவரோடு கர்த்தர் இருக்கிறார், இவரோடு கர்த்தர் இருந்து பேசுகிறார், இவரோடு கர்த்தர் இருந்து நடக்கிறார் அப்படின்றத ஜனங்கள் பார்த்தார்களே ஆனால் இயற்கையாகவே என் தேவன் அங்கீகரிப்பை ஏற்படுத்தி தருவார். இதுதான் யோசுவாவுக்கு நடந்தது, யோசேப்புக்கு நடந்தது, தானியேலுக்கு நடந்தது, தாவீதுக்கு இருந்தது. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் கண்டு கொண்டாங்க. குடும்பம் கண்டு கொண்டது, சகோதரர்கள் கண்டு கொண்டாங்க, எதிராளிகள் கண்டு கொண்டாங்க. யோசித்து பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்த போது நிறைய பெலிஸ்தியர்கள் வந்து மண்ணை மூடி போடுறாங்க துறவுகள் எல்லாத்துலேயும். ஆனாலும் ஈசாக்கு துறவுகளை தோண்டிக்கிட்டே இருக்கிறார். கடைசியா வந்து ஒருத்தன் சொல்லுவான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப அங்கீகரிப்பு வரும்னா கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பதை காணும் போது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களோடு என் தேவன் இருந்து உங்களுக்கு வேண்டிய அங்கீகரிப்புகளை கர்த்தர் தருவார். நான் மீண்டும் சொல்றேன், இது மனிதனால் அல்ல, இது அறிவினால் அல்ல, இது திறமையினால் அல்ல, இது தகுதியினால் அல்ல, இது மற்ற எந்த படிப்பினாலும் அல்ல, எந்த ஆஸ்தி அந்தஸ்தினால் அல்ல. படிப்பு இருந்தா அவங்க கிட்ட பேசுகிற விதம், அவங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கு. நான் நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்துட்டேன், நிறைய இடங்கள்ல பார்த்துட்டேன். அழகு இருந்தா அவங்கள பார்த்து விசாரிக்கிற இடம் வித்தியாசமா இருக்குது. அதே சமயத்துல கொஞ்சம் ஆஸ்தி இருந்தா அவங்கள போய் சந்தித்து பார்த்து பேசுறதுலயும் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. நம்ம தான் சொல்லுவோம் பட்சபாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், ஆனா பட்சபாதம் பயங்கரமா கிரியை செய்யறத பார்க்க முடியும். ஆனா நான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற தேவன் மோசேயை உயர்த்தினது போல நம்மையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தை விட்டு பிரியாதிருக்கிற வாழ்க்கை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். கர்த்தரை விட்டு விலகாம, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகாம, அவர் பிரசன்னத்தை விட்டு விலகாம, அவர் வல்லமையை விட்டு விலகாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க பண்ணுவார். நம்பர் 2, ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 2வது யோசுவா வாழ்க்கையில கண்ட ஒரு காரியம், தேவனின் வல்லமை வெளிப்படும் போது மேன்மைப்படுத்துவார். தேவ வல்லமை மேன்மைப்படுத்தும். முதல்ல சொன்னேன், தேவ சமூகம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும், அங்கீகரிக்கும். 2வது தேவ வல்லமை ஒரு மனிதனுக்குள் வெளிப்படும் போது ஜனங்கள் அங்கீகரிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, சாதாரணமானதல்ல, இந்த யோர்தானை கடந்து. யோர்தான் என்பது பிளாக்கிங் ஆஃப் பிராமிஸ். சரியா? நிறைய இருக்கு அர்த்தம். யோர்தான் சாதாரணமானது அல்ல. யோர்தான் ஒரு பெரிய கரை திரண்டு வருகிற ஒரு காரியம். இதை கடந்து போவது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. சாதாரணமா ஒரு போட்டை வச்சோ, சாதாரணமா ஒரு கயிறு கட்டியோ சாதாரணமாலாம் கடந்து போக முடியாது. பிரவாகித்து வருகிற யோர்தான் 1000 அடிக்கு மேல அங்கிருந்து வேகமா வருது. அது வர வேகம் யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தடை முன்னாடி நிற்குது. இப்போ யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கானானை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ஏ யோசுவா
என்னப்பா செய்ய போற அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோசுவா சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற, யோர்தானை கடந்து போப்பா, வல்லமை வெளிப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? என் மூலமாய் வல்லமை வெளிப்பட வேண்டும். பாருங்க, அங்க நடந்த சம்பவம் நீங்க அந்த அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க காலை எடுத்து வைத்த போது யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. வலதுபுறம் பின்னிட்டு போச்சான், இடதுபுறம் தள்ளிட்டு போச்சான். யோசிச்சு பார்த்தா இது எப்படி ஆகும்? வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை போல ஆசாரியர்கள் காலை எடுக்கிற வர, எவ்வளோ பெரிய காரியம் எடுக்கிற வர ஜனங்கள் கடந்து போனார்கள். யோசுவா மூலியமாக தேவ வல்லமை வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்ம மூலமாக தேவ வல்லமை வெளிப்படணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த தேவ வல்லமை உங்களுக்கு வெளிப்படணும். ஞானத்தை கர்த்தர் தரணும், தருவார். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஞானத்தை தருவார், கர்த்தருக்கு கிருபையை தருவார், கர்த்தர் அதற்கான வழிநடத்தலை தருவார், அதற்கான தயவை தருவார், அதற்கான கிருபைகளை தருவார். எவ்வளோ பெரிய யோர்தானா இருக்கட்டும், நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு என்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் எந்த மனிதனும் தடுக்க முடியாது, எந்த தடையும் தடுக்க முடியாது. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், யோர்தான் என்ன யோர்தான், இன்னும் எவ்வளோ பெரிய எரிகோ வந்தாலும், எத்தனை முறை செங்கடல் வந்தாலும், எத்தனை முறை பெலிஸ்தர்கள் துரத்தினாலும், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். எனக்கு அதை குறித்து எந்த கவலையும் கிடையாது. காரணம், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மேன்மையானது. அவர் சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு என்ன இஸ்ரவேலுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன், அங்கீகரிக்க பண்ணுவேன்னு சொன்னதை நிறைவேற்றும் கர்த்தர் அவர். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. செய்து பாடுப்பா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கரம் உயர்த்தி பாருங்க. நம்புவேன் இறுதி வரை, ஏதும் இல்லை, கவலை இல்லை, ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இசையா இறுதி வரை. அல்லேலூயா. அங்கீகரிப்பு உண்டாகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, யோசுவாவை சொன்னார், இஸ்ரவேலுக்கு என்பதாக மேன்மைப்படுத்துவேன். அப்படி மேன்மைப்படுத்துவேன்னா முதல் கருத்து சொன்னேன், தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரியாதிருக்க வேண்டும். காரணம், தேவ சமூகம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். ரெண்டாவது நான் சொன்னேன், தேவ வல்லமை ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். நம்ம மூலமாக வெளிப்படுகிற அந்த வல்லமை வார்த்தையில், செய்கையில், நடக்கையில், எல்லாவற்றிலும் தேவ வல்லமை வெளிப்படும் போது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார், ஜனங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, தேவ சத்தம் கேட்கும்போது மேன்மைப்படுத்துகிறார். தேவ சத்தம் கேட்கும்போது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். 7:10. எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? தேவ சத்தம் ஒரு மனுஷன் கேட்கும்போது
அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அங்கீகரிப்பை தேவ ஜனங்களிடத்தில் ஏற்படுத்துகிறார். நல்லா கவனிங்களேன். தேவ சத்தம் கேட்கும் அனுபவம். எனக்கு அங்கீகரிப்பு யாருக்கு உண்டாகும் அப்படின்னா, யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அங்கீகரிப்பு ஏற்படும். தேவ சத்தம் கேட்கிறார் பாருங்களேன். 8வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் சொல்றார் பாருங்களேன். நீ கலங்காம பயப்படாம இருப்பா, யுத்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு போ, ஆயி பட்டணத்தை உன் கையில கொடுப்பேன். சத்தத்தை கேட்கிறாரு பாருங்களேன். இந்த சத்தத்தை கேட்கணும். சத்தம் கேட்கும் அனுபவம் அப்படின்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க பேசுங்க, எனக்கு அங்கீகரிப்பு கிடைக்கணும்னா உங்க சத்தம் என் காதுல விழணும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம், அந்த தேவ வார்த்தை விழுதோ அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கீகரிப்பை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். நல்லா கவனிங்க. தேவ சத்தம் கேட்கும் அனுபவம் இருக்கணும். சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான், சின்ன பிள்ளை தான். ஆனா கர்த்தர் சொல்லும் போது அடுத்து சொல்றான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தம் கேட்கும் அனுபவம். எனக்கு அங்கீகரிப்பு வேணும், எனக்கு அங்கீகரிப்பு வேணும் அப்படியே இல்லை. என்னை மேன்மைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். யாருக்கு அந்த மேன்மையை தராருன்னா, அந்த தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ தேவ சத்தத்தை கேட்கணும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்க்காம, மனுஷனுக்கிட்ட போய் உட்காராம தேவனை நோக்கி யாரு பார்த்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் நடக்கிறேன், நீங்க சொல்றபடி நான் செய்யறேன், நீங்க சொல்றபடி நான் எல்லாத்தையும் நடத்திப்பிக்கிறேன். அப்படி தேவனை அந்த வார்த்தையை கேட்கிற அனுபவம் யாருக்கு இருக்கோ அவங்கள இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். யோசுவா கிட்ட இருந்தது சும்மா உடனேலாம் டக்கு டக்குன்னு அங்கீகரிக்கல. அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்திக்கிட்டே வராரு, கடைசி வரைக்கும் மேன்மைப்படுத்துறாரு. காரணம் என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் பாருங்க, ஆயிப்பட்டினம் தோல்வி வருதா, உடனே மனுஷன்கிட்ட போய் ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் தோல்வி, என்ன பிரச்சனை, பஞ்சாயத்து வைக்கல, நேரா போய் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா ஏன்பா அப்படி இருக்கிற? அந்த கர்த்தருடைய சப்தம் கேட்கும் அனுபவம். யோசித்து பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த கிபியோனுக்கு விரோதமா வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்து சொல்றாரு பாருங்களேன். உன் கையில ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அந்த சத்தத்தை கேட்கிறாரு பாருங்க. கிபியோன் வந்து நிற்கும் போது பெருங்கூட்டத்தார் வந்து நிக்கிறாங்க. 8, 9, 10 வாசிச்சீங்கன்னா பெருங்கூட்டத்தார் வந்து நிக்கிறாங்க. ஆனா யோசுவா கலங்கல. அவன் போய் நிக்கிறான். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை, அவர் சத்தம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமா, சமுதாயத்தில், குடும்பத்தில், தொழிலில் மேன்மைப்படுத்தணுமா, ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் சத்தத்தை கேட்டு செயல்படுங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்கு நேராக கடந்து வாங்க. அந்த தேவன் பேசுகிறதை கேட்கணும். எந்த காரியத்தை நடப்பித்தாலும், எதை செயல்படுத்தினாலும் கர்த்தர் சொல்லுகிறாரா, யூகித்து அல்ல. நம்ம செய்கிற தவறு என்னன்னா, யூகித்து செய்ய பார்ப்போம். யூகித்து அல்ல, தேவனுடைய சத்தம் கேட்டு செய்வோமானா கர்த்தருடைய அங்கீகரிப்பு நம்ம வாழ்க்கையில ஏற்படும். ஜனங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்க, கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 4வது, தேவ நடத்துதல் உண்டாகும் போது மேன்மைப்படுத்துவார். தேவ நடத்துதல். சரியா? 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு. எவ்வளவு தெளிவா நடத்துறாரு பாருங்க. நீங்களும் அப்பதான், அது வரைக்கும் போக கூடாது, அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும், உங்க இடத்துல தான் இருக்கணும். ஆசாரியர்களை கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு
பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் இருக்கணும்? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதுவரைக்கும் நீங்க நடந்து போனது இல்ல என்று சொல்லி கட்டளையிட்டார். யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் நீங்க நடந்து போகல. செங்கல் கடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா இப்ப நான் நடத்துற விதம் வித்தியாசம். இப்ப தேவனுடைய நடத்துதல அறிந்து யோசுவா ஜனங்க நடத்துறாரு பாருங்களேன். அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரியத்தையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். தேவன் நடத்துதல் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது இஸ்ரவேலுக்கு முன்பாக அந்த மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். தேவ நடத்துதல். இன்னைக்கு மனுஷ நடத்துதல் தான் அதிகமா நான் பார்க்க முடியுது. மனித நடத்துதல் இல்ல, கர்த்தருடைய நடத்துதல் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும்போது தெரியும், அடையாளம் தெரியும், வித்தியாசத்தை பார்க்க முடியும். கண்டிப்பா அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும், பார்க்கலாம். தேவ நடத்துதலுக்கும் மனுஷ நடத்துதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனால் நடத்தப்படுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, வாசிக்க ரோமர்ல. அதே போல தேவ ஆவியினால, தேவனால நடத்தப்படும் அனுபவம் யோசுவாவுக்கு இருந்தது. அவனா செய்யல, அவனா பேசல, அவனா முயற்சிக்கல. அவன் சொல்றான், கர்த்தர்ட்ட இருந்த போது நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அழகா சொல்றான், இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுப்பா, நாளைக்கு உன் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வான். அப்ப 4வது கர்த்தரிடத்திலிருந்து ஜனங்களுக்கு இருந்து ஒரு அங்கீகரிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொன்னா, அங்கீகரிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, தேவ நடத்துதலில் ஒரு மனிதன் இடைப்படும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அங்கீகரிப்பு உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து பாருங்க. முதல் காரியம் நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது அங்கீகரிப்பு உண்டாகிறது. 2வது, தேவ வல்லமையை வெளிப்படுத்தும் போது ஒரு மனிதனுக்கு அங்கீகரிப்பு உண்டாகிறது. 3வது, தேவ சத்தத்தை கேட்கும் அனுபவத்துக்கு வரும்போது அங்கீகரிப்பு உண்டாகிறது. 4வது, தேவ நடத்துதல் உண்டாகும் போது அங்கீகரிப்பு உண்டாகிறது. 5வதாக, தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளும் போது அங்கீகரிப்பு உண்டாகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திற்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யோசுவா ரொம்ப ஆச்சரியம். ஏன் கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார், அங்கீகரிச்சார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவனையே சார்ந்து கொண்ட அனுபவம், ஒரு மனிதனை அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? மனுஷனை சார்ந்து கொள்றோம். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரங்களை கர்த்தர் ஸ்தானத்தில் வைத்து பாத்திராதீங்க. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களை தேவனை தள்ளிட்டு அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்த்துறாதீங்க. செய்யற தவறு தான். இங்க தேவனையே அவன் சொல்றான் பாருங்களேன், எப்பா வாக்குதத்த இடத்துக்கு வந்தாச்சு, கானானை பங்கிட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சா? ரைட். ஆனா உங்களுக்கு தெரியுமா, என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால், இனியும் வரப்போகிற நாட்கள்ல கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம். நீ எப்படி இருப்பியோ எனக்கு தெரியாது. இஸ்ரவேலே உனக்கு வசதி வந்துருச்சு, இஸ்ரவேலே உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நீ எப்படி வேணா இருந்துக்க. ஆனா நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? என் வசதியே இல்லாமல் இருந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவேன். யோபு கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால இரட்டத்தனையான கிருபையை தந்தார். இன்னைக்கு யாரை சார்ந்து கொள்றோம் மேன்மைப்படுத்துவதற்கு? யோசித்து பாருங்க. கர்த்தரை சார்ந்து கொள்றோமா, மனுஷனை சார்ந்து கொள்றோமா? யாரை சார்ந்து கொள்றோம்? யோசுவா அவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டதுக்கு காரணம், கர்த்தரையே சார்ந்து, கர்த்தரையே பிடிச்சுக்கிட்டு, கடைசி வரை அவர் சத்தம் தான், கடைசி வரை அவர் வார்த்தை தான், கடைசி வரை அவர் வழிகாட்டுதல் தான், கடைசி வரை நானும் என் வீட்டாருமோ வென்றால், இப்ப இல்ல, செத்தாலும் சரி
நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அவர்தான் ரூத்து சொல்வா, இதை குறித்து நீ பேச வேண்டாம், உன் தேவன் தான் என் தேவன். கடைசி வரை விடாமல் பற்றி கொண்ட ரூத்தை, தள்ளப்பட்ட ரூத்தை கர்த்தர் தூக்கி உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார். யோசித்து பாருங்க, மோவாபிய ஜனம் கர்த்தருடைய சமூகத்துக்கு உள்ளேயே வரக்கூடாது. 10 தலைமுறைகள் சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தில் ஒரு மகள் எழும்பி கர்த்தரை பிடித்து கொண்டதுனால, கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால ஆச்சரியம், இஸ்ரவேலர்கள் மூப்பர்கள் வந்து அவளை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ரூத்தை உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும், நமக்கு அங்கீகரிப்பு தரணும்னா தேவனையே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். கர்த்தர் தான் யார் என்ன சொன்னாலும் என் தேவனை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த நபர் கர்த்தரை சார்ந்து பிடித்து கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக ஒரு அங்கீகரிப்பை என் தேவன் மேன்மைப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 5 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 காரியங்களும் யோசுவா வாழ்க்கையில் இருந்ததுனால யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அங்கீகரிப்பு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? நான் அங்கீகரிப்பு கிடைக்கிறது சாதாரணமானதல்ல. நம்ம அடி சொல்கிறேன், மோசேக்கு கிடைச்சது வேற, ஆனால் யோசுவாவுக்கு கிடைச்சதுக்கு காரணம் 5 காரியம். 1, அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2வது நம்ம வாசித்தோம், அவன் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. 3வது தேவ சத்தம் கேட்கும் அனுபவம் இருந்தது. 4வது தேவன் நடத்துதலுக்குள் அவன் வந்தான். 5வது நம்ம வாசித்தோம், கர்த்தரை மட்டுமே, தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டதனால் கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலுக்கு என்பதாக மேன்மைப்படுத்தினார். நீங்கள் எந்த பார்வையோடு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்தும், இந்த 5 காரியங்களை நான் செய்ய எனக்கு கிருபையை தாரும். கண்களை மூடி தேங்க்யூ ஃபாதர், நன்றி ஆண்டவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆமென். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்தே உங்கயவாய் நினைவு கூர்ந்தீ, தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்தே உங்கயவாய் நினைவு கூர்ந்தீ. ஐயா கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி அப்பா. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, எங்கள் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா உன்னதரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்தும் தேவன், என்னை அங்கீகரிக்கும் தேவன் நீர்தான் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே அங்கீகரிப்பு யோசுவாக்கு கொடுத்தது போல சமுதாயத்தில், நான் இருக்கிற குடும்பத்தில்
எந்த இடத்தில் நான் தள்ளப்பட்டேனோ அதே இடத்தில் என் தலையை என் தேவன் இந்த நாளில் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாத அனுபவம், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அனுபவம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வார்த்தையின்படி செய்கிற அனுபவம், உம்முடைய நடக்கையின்படி செய்கிற அனுபவம், ஆண்டவரே உம்மை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவத்துக்கு நேரா கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போவீராக. தேவனங்களை அப்படி நடத்துவீராக. எங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பு உண்டாகட்டும். நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். மனுஷனால் வருகிறது அல்ல, என் தேவன் எங்களை அங்கீகரிப்பாராக. என் தேவன் எங்களை அங்கீகரிப்பாராக. என் தேவன் எங்களை உயர்த்துவாராக. எங்க வாழ்க்கையை நாங்கள் சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் எனக்காய் யாவி செய்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் எனக்கு ஊழியத்தில் மேன்மை தந்தார், கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார். என் தேவன் தான் என் உயர்வுக்கு காரணம். என் தேவன் தான் என்னை மேன்மைப்படுத்தினார். என் தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தார். உங்களை மட்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைய, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். வார்த்தை சொல்லுகிறது போல யோசுவாவை இஸ்ரவேலருக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவர், இவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. இன்றைய நாளில் பார்க்கட்டும், இந்த மாதம் பார்க்கட்டும், இந்த நாளில் செய்கிற எல்லா வேலைகளிலும், தொழிலில், வேலை ஸ்தலத்தில் மேன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இவர்களோடு என் தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணட்டும். கர்த்தர் கூட நின்று பெரிய பெரிய பராக்கிரமமான காரியங்களை, வல்லமை நிறைந்த காரியங்களை, அதிசயமான காரியங்களை என் தேவன் இவர்களை கொண்டு செய்வீராக. மகிமை வெளிப்படுவதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.